ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஆந்திக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விமர்சனம் விஜய் நடிச்ச ஜில்லா. ஜில்லா படம் இன்னைக்கு ரிலீஸ், எல்லாரும் பார்த்துருப்போம். நானும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் பார்க்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் படம் கூட லேட் பண்ணிட்டாங்க, அதான் இந்த விமர்சனம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி மகளே, படத்தோட கதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, விஜய் முக்கியமான ரோல் நம்ம மோகன்லால் இருக்காரு. மோகன்லால் வந்து விஜய் வந்து மோகன்லால் அப்பா அப்படி இருக்காங்க. அப்படி இருந்து போயிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு ஒரு சில சந்தர்ப்பனால விஜயும் மோகன்லாலும் எதிரெதிராக நிற்கிறாங்க. கடைசியா இந்த கடைசி வரைக்கும் அப்படியே ரெண்டு பேரும் எதிராக நிற்கிறாங்களா, இல்லை கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. நான் முழு கதையும் சொல்ல விரும்பலை. ஸோ வந்து அதை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துங்க. சரி மகளை, படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன முதல்ல பார்த்துக்கலாம். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு கேட்டால், முதல் ப்ளஸ் வந்து விஜய் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் எல்லாம் முன்னாடியே ட்ரெயிலர்ல எல்லாம் பார்த்து சொன்ன மாதிரி விஜய் கொஞ்சம் நல்லா எங்கா தெரிகிறார் படத்தில். அது போக இதில் வந்து போலீஸாக நடிச்சிருக்காரு. போக்கிரி படத்துல ஒரு கொஞ்சோண்டு சீன் வந்து போலீஸா வந்து ரசிகரை ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இருந்தால், இந்த படத்துல வந்து படம் ஃபுல்லா போலீஸ் ஆகிறது வந்து ஒரு நல்லா இருக்கு. அவர் முக்கியம் ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ் வந்து நம்ம மோகன்லால் வந்து அவரோட கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மோகன்லால் தான் கரெக்டா கச்சிதமா பொருந்தது அந்த கேரக்டருக்கு. நல்லா இந்த மோகன்லால் ஒரு டான் அப்படின்ற கேரக்டருக்கு மோகன்லால் நல்லா பொருந்தது. அவரோட வசனம் ஒவ்வொன்றும் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. விஜயும் அவரும் சேர்ந்து பேசுற வசனங்கள், ஒரு சில எதிராக பேசுற வசனம் இன்னும் நல்லா மாசா இருக்கு. அப்புறம் இன்ட்ரோல் ட்விஸ்ட்டை சொல்லி ஆகணும். இன்ட்ரோல் அப்பதான் விஜய் வந்து போலீஸ் ஆகிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வந்து படத்துல பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஒரு ஆளோட உட்கல அவ்வளோ ஆரவாரம், ரசிகர்கள் அவ்வளோ கொண்டாடினாங்க. அப்படிதான் இருந்துச்சு. சரி, இதுதான் படத்துல பேச. முக்கியமா பாடல்கள், கேமரா சொல்லி ஆகணும். பாடல் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லா பாடல்களும் கண்டிப்பா எல்லாம் நம்ம இம்மா நல்லாவே பாட்டு போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஜில்லா தீம் எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு. அடுத்து படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தா, மைனஸ் அப்படின்னா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இழுவையோ அப்படின்றதா எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் மைனஸ் ஒன்றும் பெருசா தெரியல. சரி, அந்த படம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். அடுத்து வந்து படத்துக்கு மார்க் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5. கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க. மற்ற ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா படம் பார்க்கலாம். போய் விஜய் பிடிக்கிறவங்க, கமர்ஷியல் படம் ரசிகர்கள் கண்டிப்பா போய் படம் பார்த்துட்டு வரலாம். படம் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட்ஸ் போடுங்க. என்றும் உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கும் உங்கள் சினிமாஸ்கோப் ஆந்திக்கண்ணன். நன்றி, வணக்கம்.